Hello students, இன்னைக்கு Milne predictor corrector formula numerical methodsல இருந்து இந்த டாபிக் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ற ப்ராப்ளம். ஒரு क्वेश्चन பேப்பர்ல வந்து 8 மார்க் கேட்டிருந்தாங்க. இன்னொரு ப்ராப்ளம் இதே Milne predictor corrector formula வந்து 16 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டாபிக்கை வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். Use Milne predictor corrector formula to find y of 0.4 given dy by dx is equal to 0.5 into 1 plus x square y square, y of 0, 1, y of 0.1, 1.06, y of 0.2, 1.12 and y of 0.3, 1.21. எப்போவுமே மில்னே ப்ரெடிக்டர் கரெக்டர் ஃபார்முலாக்கு நம்ம ஃபோர்த் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ரையராக எனக்கு எத்தனை இனிஷியல் கண்டிஷன்ஸ் வேணும்னா 4 ப்ரையர் வேல்யூஸ் வேணும். சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க மில்னே ப்ரெடிக்டர் கரெக்டருக்கு how many இனிஷியல் வேல்யூஸ் வேணும்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்னென்னு சொல்லணும்னா 4 ப்ரையர் வேல்யூஸ், அந்த 4ன்னு எழுதிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஸோ 4 வேல்யூஸ் இருக்கா அப்படி பாருங்கள். ஸோ y of 0 equal to 1, y of 0.1 equal to 1.06, y of 0.2 is 1.12, y of 0.3 is 1.21. ஸோ 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், இந்த dy by dxஐ வந்து y டேஷ்னு எழுதிக்கோங்க. y dash 0.5, 1 plus x square into y square. நெக்ஸ்ட்டு 0லேருந்து 0.1 உடைய டிஃப்ரென்ஸ் என்னது? டிஃப்ரென்ஸ் வந்து 0.1. 0.1லேருந்து 0.2க்கு டிஃப்ரென்ஸும் 0.1. 0.2லேருந்து 0.3க்கு டிஃப்ரென்ஸும் 0.1. ஸோ ஹெச் வந்து 0.1. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய் எழுதிக்கோங்க. ஸோ உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எக்ஸு, வெளியில் இருக்க வேல்யூ வந்து ஒய். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் எக்ஸு, எக்ஸ் நாட்டு, இது வந்து என்னென்னா ஒய் நாட்டு. ஸோ எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய் 1, ஸோ எக்ஸு 0வாக இருக்கும்போது ஒய் 1ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸு 0.1ஆக இருந்தால் ஒய் 1.06, எக்ஸு 0.1ஆக இருந்தால் ஒய் வந்து 1.06. நெக்ஸ்ட்டு எக்ஸு 0.2ஆக இருந்தால் ஒய் வந்து 1.12, எக்ஸு 0.2ஆக இருந்தால் ஒய் வந்து 1.12. நெக்ஸ்ட்டு எக்ஸு 0.3ஆக இருந்தால் ஒய் வந்து 1.21, எக்ஸு 0.3ஆக இருந்தால் ஒய் 1.21. நெக்ஸ்ட்டு எக்ஸு 0.4ஆக இருந்தால் ஒய் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸு 0.4ஆக இருந்தால் ஒய் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் மில்னேஸ் ப்ரெடிக்டர் கரெக்டர் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் நாட்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் நாட் 0வாக இருந்தால் ஒய் நாட் என்னது 1. ஸோ எக்ஸ் நாட் 0வாக இருந்தால் ஒய் நாட் 1. அது கீழே என்ன பண்ணுங்கள், ஒய் நாட் டேஷை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேட்டரில் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துலேயுமே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் 2 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் வந்து 0.5 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஃபீட் பண்ணிவிட்டு கேல்குன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் கேட்கும், ஒய் கேட்கும். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 கொடுத்துட்டிங்கன்னா ஒய் நாட் டேஷ் தெரிஞ்சிடும். ஒய் நாட் டேஷ் என்னென்னா 0.5. நெக்ஸ்ட் என்னென்னா x1 வந்து 0.1, y1 வந்து 1.06. அகைன் நீங்கள் கேல் கொடுத்துட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுங்க, ஒய்க்கு 1.06 கொடுங்க. அப்போ y1 டேஷ் கிடச்சிரும் 0.57. நெக்ஸ்ட்டு x2 வந்து 0.2, நெக்ஸ்ட்டு y2 வந்து 1.12. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y2 டேஷ் கிடச்சிரும். ஸோ y2 டேஷ் வந்து 0.65. நெக்ஸ்ட்டு x3 வந்து 0.3, நெக்ஸ்ட்டு y3 வந்து 1.21. ஸோ x3 y3யும் இந்த டிஃப்ரென்சியேஷனில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y3 டேஷ் கிடச்சிரும். ஸோ y3 டேஷ் என்னென்னா 0.80. நெக்ஸ்ட்டு x4 0.4, x 0.4, y4 தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு y4 டேஷும் வேணும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மில்னே ப்ரெடிக்டர் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மில்னே ப்ரெடிக்டர் ஃபார்முலா என்னென்னா y4 p is for prediction, y4, p equal to y0 plus 4h by 3 into 2y1 dash minus y2 dash plus 2y3 dash. இங்கே 0 ஆரம்பிக்குது, இங்கே 1, 2, 3. ஸோ இதை நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கணும். ஸோ which is equal to y0. y0 என்னது, இதுதான் என்னுடைய y0. ஸோ y0 என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y0 1 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு h என்னது 0.1 divided by 3 into 2 into y1 dash. y1 dash என்னது
this is y1 dash. So இதான் என்னுடைய y1 dash. So y1 dash is 0.57 minus y2 dash is 0.65 plus 2 into y3 dash 0.80. So 0.80. So இதை கம்ப்ளீட்டாக calculate பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா add பண்ணணும். So which is equal to 1 plus 4 into 0.1 divided by 3. So இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க calculate பண்ணுங்க. So இதை கம்ப்ளீட்டாக calculate பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன வரும்னா 2.09 வரும். So 2.09. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க calculate பண்ணுங்க. So 1 plus 4 into 0.1 into 2.09 divided by 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 0.28 வரும். So which is equal to 1.28. So உங்களுடைய y4 வந்து 1.28. ஸோ இங்கே கொஷின் மார்க் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இங்கே y4 வந்து 1.28. இப்போ என்ன பண்ணுங்க இந்த இங்கே y4 டேஷ் கண்டுபிடிங்க. இந்த x1 ஸ்கொயரில் 0.4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த y4 ஸ்கொயரில் 1.28 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதோடைய வேல்யூ என்னென்னா 0.95. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கரெக்டருக்கு போக போகிறோம். ஸோ கரெக்டர் ஃபார்முலா என்னென்னா Milne's corrector formula is y4 equal to y2 plus h by 3 into y2 dash plus 4y3 dash y4 dash. So இந்த y4 dash வேணும். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த y4 dash கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு y2. ஸோ y2 உடைய வேல்யூ என்னது y2 உடைய வேல்யூ வந்து 1.12. So which is equal to 1.12 plus h வந்து 0.1 divided by 3 into y2 dash வந்து இதான் y2 dash 0.65 plus 4 into y3 dash 0.80 plus y4 dash இது 0.95. So first என்ன பண்ணுங்க கம்ப்ளீட்டாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத calculate பண்ணிக்கோங்க. ஸோ calculate பண்ணிங்கன்னா which is equal to 1.12 plus 0.1 divided by 3 into ஸோ இந்த வேல்யூ வந்து 4.80. ஸோ which is equal to 1.12 கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க இந்த டேர்ம்ஸை calculate பண்ணிடுங்க. ப்ளஸ் என்ன வருதுன்னா 0.16. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ y4c is 1.28. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெடிக்டருடைய வேல்யூ கரெக்டரோட வேல்யூ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். இங்கே எக்ஸாக்டாக சேமாகவே இருக்குது. பட் ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலே போதும். therefore my final answer y of 0.4 is 1.28. So using Milne predictor corrector formula we got y of 0.4, that is nothing but 1.28. Next question, solve dy by dx is equal to y minus x square at x is equal to 0.8 by Milne predictor corrector method given y of 0 is 1, y of 0.2 is 1.12186, y of 0.4 is 1.46820 and y of 0.6 is 1.7379. So x is equal to 0.8ல Milne predictor corrector methodல y உடைய வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு dy by dx எடுத்துக்கோங்க y minus x square. ஸோ dy by dx பதிலாக y dash எழுதிக்கோங்க, that is y minus x square. hன்றது இதோடைய டிஃப்ரென்ஸு 0லேருந்து 0.2க்கு 0.2 0.4 எல்லாத்துடைய டிஃப்ரென்ஸும் 0.2. ஸோ 0.2ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு x yக்குள்ளே இருக்கிறது x 0வாக இருந்தால் y வந்து 1. ஸோ x 0வாக இருந்தால் y 1. நெக்ஸ்ட்டு x 0.2வாக இருந்ததுன்னா y உடைய வேல்யூ 1.12186. நெக்ஸ்ட்டு x 0.4ஆக இருந்தால் என்னுடைய y உடைய வேல்யூ 1.46820. நெக்ஸ்ட்டு x 0.6ஆக இருந்ததுன்னா என்னுடைய y உடைய வேல்யூ 1.7379. நெக்ஸ்ட்டு என்னுடைய x 0.8ஆக இருந்ததுன்னா என்னுடைய y உடைய வேல்யூ என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ சேம் திங் தான் கால்குலேட்டரில் எல்லாமே 5 டிஜிட் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் 5 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டரில் என்ன பண்ணுங்கள், y மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணிவிட்டு கால் கொடுங்க. கால் கொடுக்கும் போது என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துக்கும் நம்ம டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் நாட்ன்றது இதோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ, இது 0, இது 1. ஸோ இங்கே கால் கொடுத்து ஒய் நாட்டுக்கு பதிலாக 0, சாரி ஒய் நாட் பதிலாக 1, எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதோடைய ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ்1ன்றது நெக்ஸ்ட் வேல்யூ 0.2, 1.12186. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டரில் எப்படி வச்சுக்கோங்க, கால் கொடுத்துட்டு ஒய்க்கு இந்த வேல்யூ, எக்ஸுக்கு இந்த வேல்யூ கொடுங்க. ஸோ y1 டேஷ் என்ன ஆகும்னா 1.08186. நெக்ஸ்ட்டு எக்ஸு 0.4, y2 வந்து 1.46820. நெக்ஸ்ட்டு y2 டேஷ் என்னன்னா இங்கே y2க்கு இந்த வேல்யூ, x2க்கு 0.4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இதோடைய வேல்யூ வந்து 1.30820. நெக்ஸ்ட்டு x3 வேல்யூ 0.6, y3 வந்து 1.7379. y3 டேஷ்க்கு சேம் திங் தான், y3க்கு இந்த வேல்யூ, x3 டேஷ்க்கு இந்த வேல்யூ, x3 ஸ்கொயருக்கு இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து 1.37790 வரும். நெக்ஸ்ட்டு x4 வந்து 0.8. நெக்ஸ்ட்டு y4 தெரியாது, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y4 டேஷும் தெரியாது, அதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா மில்னே ப்ரெடிக்டர் ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மில்னே ப்ரெடிக்டர் ஃபார்மில் y 4, p is equal to 4, p means it's a predictor y0 plus 4h/3 2y1 dash minus y2 dash plus 2y3 dash. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ which is equal to y0 வேல்யூ 1, ஸோ 1 plus 4 into h 0.2 இப்போ divided by 3 into 2 into y1 dash ன்றது இந்த வேல்யூ 1.08186. நெக்ஸ்ட்டு மைனஸ் y2 dash இந்த வேல்யூ 1.30820 plus 2 into y3 dash உடைய வேல்யூ இந்த வேல்யூ 1.37790. ஸோ இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ which is equal to 1 plus 4 into 0.2 divided by 3 into இதோடைய வேல்யூ என்னன்னா 3.61132. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ it will be 1 plus 0.96302. ஸோ 1 ஆட் பண்ணிங்கன்னா 1.96302. ஸோ இதான் ப்ரெடிக்டருடைய வேல்யூ, இதான் y4. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா 1.96302 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு y4க்கு பதிலாக 1.96302 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x4க்கு பதிலாக 0.8 ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ இதோடைய வேல்யூ என்னென்னா 1.32302. ஸோ y4 டேஷும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கரெக்டர் ஃபார்மில் போகணும். ஸோ கரெக்டர் ஃபார்முலாக்கு which is equal to y2ன்றது இந்த வேல்யூ, கம்ப்ளீட்டாக இந்த வேல்யூ தான் எனக்கு y2. ஸோ 1.46820 plus hன்றது 0.1 0.2h divided by 3 into y2 dash. y2 dash வந்து இந்த வேல்யூ. ஸோ this is 1.30820 plus 4 into y3 dash. y3 dash இந்த வேல்யூ 1.37790 plus y4 dash. y4 dash தான் நம்ம ப்ரெடிக்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1.32302. ஸோ இதை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ which is equal to 1.46820 plus 0.2 divided by 3 into என்ன வருது 8.14282 வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக இந்த டேர்மை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1.46820 ப்ளஸ் என்ன வேல்யூ வருதுன்னா 0.54285. ஸோ which is equal to 2.01105. ஸோ இதுதான் வந்து கரெக்டருடைய வேல்யூ. ஸோ ப்ரெடிக்டரும் கரெக்டரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேராக இருக்கும். 1.96 இருக்குது, இங்கே 2.011 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். therefore y of 0.8 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். y of 0.8 என்னன்னா 2.01105.
So using Milne predictor corrector formula, we got the answer. Thank you students. Have a great day.